புறப்பட்டு எனக்கு தெரியலையா? என் இடத்துல வந்து என்ன கேட்கிறீங்க? நீ யார்? உன்னுடைய பேர் என்ன? எந்த ஊரு? எவனு கொண்டு? இதே விஜயபுரி நாட்டை சேர்ந்தவள், ஏழ்மை குடியில் பிறந்தவள், தலவ தொழிலாளியின் மகள். என் பெயர் விஜயா. தலவ தொழிலாளி முன்னாடி? ஆமாங்க. என்னடா இங்க திரும்ப இருக்க? உன்னை பார்த்தா தலவ தொழிலாளி போன மாதிரி தெரியல. என்ன சொல்ல வரீங்க? இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? என் கூட பிறந்த அண்ணன் தாங்க. ஆமாங்க, ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி எப்படி இருக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் ஒரு நடத்தின்னு சொல்லி கொடுத்து இதையெல்லாம் வாங்கி கொடுத்தது என்னுடைய அண்ணன் தாங்க. ஓ, குளித்து வச்ச தங்கச்சி. நான் யாருக்கு உனக்கு தெரியாது. என்னடா இது? என்ன மனம் என்ன? பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டதே இல்லைங்க. விஜயபுரி நாட்டு தளபதி எங்க போயிட்டு வர? என்னுடைய தோழிக்கும் இன்று மஞ்சள் நீராட்டு விழா. அந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த வீதி வழியாக என்னோட வீட்டுக்கு போகிறேன் ஐயா. ஓ, மஞ்சள் நீராட்டு விழா போயிட்டு வரியா? ஆமாங்க. விஜயா, எனக்கு கொஞ்சம் பேச பழக்கிறேன். எனக்கு இன்னும் திருமணமே ஆகல. திருமணம் ஆகலையா? இதையாங்க என்கிட்ட சொல்றீங்க? வேலையாதான். என்ன வேலை? இதுவரை பெண்களை பார்த்தது கிடையாது. அப்படி பார்த்த பெண்களில் முதல் என்ன சொல்ல வரீங்க? சத்தியமா உன்னை பார்த்துருவேன். இதே நான் பறி கொடுத்துட்டேன். உன்னை காதலி நீங்கள் யார்? இந்நாட்டின் தளபதியா? நான் யார்? சாதாரண ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவள். உனக்கு எனக்கு ஏணி வைத்தாலே உன்னை ஏற்றுக்கொள்ள என்னால் முடியலையா? காதல் என்பது உயர்ந்தவன், தாண்டவன், ஏழை, பணக்கார, கருப்பு, சிவப்பு வேறுபாடு இளவல் வருவது காதல். நீயோ ஏழு குடியில் பிறந்தவன், அதாவது தலைவ தொழிலாளி குடும்பத்தில் பிறந்தவன். நானோ இந்நாட்டு தளபதி. அப்படி நினைக்கிறேன். சரி, அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல பணக்காரி எப்படி வசதி? ஐயா, தளபதியார் மனைவியா பணக்காரியா வாங்கணும்னு ஆசைப்படலங்க. ஏழ்மை குடியில் பிறந்தாலும் மானத்தோடு வாங்க ஆசைப்படுறேன். உனக்கு தகுந்த இளவரசி பார்த்து நீங்க திருமணத்துக்கு சந்தோஷம் இருக்கு. எனக்கு தகுந்த ஏழை பார்த்து திருமணத்துக்கு எப்படி இருந்துட்டு போறீங்க? ஏழையா பிறக்கிற பொண்ணு ஏழைப்பட்டவன் தான் காதலிக்கணும். பணக்காரனா பிறக்கிறவன் பணக்கார பொண்ணு தான் காதலிக்கணும். சட்டத்துல எழுதியா வச்சு வாழ்க்கையில இடையில கிடைக்கிறத வச்சு சிறப்பா வாழ இடமா வாழ்க்கை. ஐயா, என்ன பார்த்து ஒரு மரம் சொல்ல முடியாதுங்க. ஒரு மொத்தம் என்ன வந்து கொஞ்சம் பாத்துக்கிறான். என்னவோ நீங்க செய்யறீங்களே. என்னடா வேணும் பண்றான் நம்மள.
போடா அது இது சொல்லிட்டு